நீங்கள் எப்போவுமே மாதுளையை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறையா காய்ச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை நர்சரிலேருந்து இன்னொரு பதிவை நம்ம போடுறோம். இது எந்த வெரைட்டிக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை. ஆமாம், மாதுளையில் மொத்தம் வந்து 3 வெரைட்டி இருக்குது. பகுவா இருக்குது, கணேஷ் இருக்குது, இன்னொன்று ஆப்பிள் வெரைட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பார்த்துக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பூவோட காயோடு இருக்குது. இது எல்லாமே, இந்த வெரைட்டி எல்லாமே சூப்பர் வெரைட்டி. ஆமாம், இது வந்து கமர்ஷியலாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வியாபார ரீதியாகவும் என்ன செய்யலாம்னா நம்ம போடலாம். வியாபார ரீதியாக இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு வெரைட்டியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே மாதுளையை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறையா காய்ச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் பிஞ்சை வந்து பிச்சு போட்டுடணும். அப்போ தான் அந்த சைஸு பெருசாக வரும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன். நானும் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன் அதில். ஸோ அதனால் என்ன செய்யுங்கன்னா, மாதுளை வேணும், மாதுளை செடி வேணும், கமர்ஷியலில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், கமர்ஷியலில் நிறையா போடணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இயற்கை நர்சரிக்கு வாங்க. கீழே இருக்கிற நம்பரில் கூப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாத்துலேயும் தெளிவான செடிகளை என்ன செஞ்சுருப்போம், எடுத்து கொடுப்போம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.